ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல வேளை நமக்கு கொடுத்திருக்கிறார். Amen. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்காய் நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஒரு விசையாய் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீரப்பா. உண்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என்னை கொண்டு வர வேண்டும், நீர் கொண்டு வருவீராக. உடைய நாமத்தை இந்த இடத்துல இருந்து உயர்த்துவீராகப்பா. நீரே எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரத்தக்கதாய் எங்களோடு நீர் பேசுவீராக ராஜா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் இந்த இடத்துல இப்பொழுது நிறைவேறுவதாகப்பா. நீரே மகிமைப்படுவீராக. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. நீர் எங்கள் பேரில் நினைச்சிருக்கிற நினைவுகள் எல்லாம் நன்மைக்காக இருக்கிறதே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மையை போற்றுகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களோடே இரும், நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நம் தேவ தேவனார சாலுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவ தேவனார சாலுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவ தேவனார சாலுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவ தேவனார களி கூர்ந்து மகிழ்வோம், மகிமை செலுத்துவோம். ஆட்டுக்குட்டியின் மணநாள் வந்தது, மணவாட்டி ஆயத்தமானாள். களி கூர்ந்து மகிழ்வோம், மகிமை செலுத்துவோம். ஆட்டுக்குட்டியின் மணநாள் வந்தது, மணவாட்டி ஆயத்தமானாள். ஹல்லேலூயா. நம் தேவ தேவனார சாலுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவ தேவனார சாலுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவ தேவனார மகிமை செலுத்துவோம். ஆட்டுக்குட்டியின் மணநாள் வந்தது, மணவாட்டி ஆயத்தமானாள். களி கூர்ந்து மகிழ்வோம், மகிமை செலுத்துவோம். ஆட்டுக்குட்டியின் மணநாள் வந்தது, மணவாட்டி ஆயத்தமானாள். ஹல்லேலூயா. நம் தேவ தேவனார சாலுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவ தேவனார சாலுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவ தேவனார சாலுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவ தேவனார வல்லவர் பெரியவர் நம் கர்த்தரே, வல்லவர் பெரியவரே. வல்லவர் பெரியவர் நம் கர்த்தரே, வல்லவர் பெரியவரே. இந்த உலகமே துதித்திட உயர்த்திடுவோம் ராஜாதி ராஜனையே. வல்லவர் பெரியவர் நம் கர்த்தரே, வல்லவர் பெரியவரே. வல்லவர் பெரியவர், வல்லவர் பெரியவர் நம் கர்த்தரே, வல்லவர் பெரியவரே. வல்லவர் பெரியவர் நம் கர்த்தரே, வல்லவர் பெரியவரே. உலகமே துதித்திட உயர்த்திடுவோம் ராஜாதி ராஜனையே.
வல்லவர் பெரியவர் நம் கர்த்தரே, வல்லவர் பெரியவரே. ஹalleluya ஹalleluya நம் தேவதேவன் அரசாளுகிறார். ஹalleluya ஹalleluya நம் தேவதேவன் அரசாளுகிறார். ஹalleluya நம் தேவதேவன் அரசாளுகிறார். ஹalleluya நம் தேவதேவன் அரசாளுகிறார். ஹalleluya ஹalleluya இந்த உலகத்தை நம்முடைய தேவன் அரசாளுகிறார். ஹalleluya நம்ம இந்திய தேசத்தை நம்முடைய தேவன் தான் அரசாளுகிறார். Amen. ஹalleluya ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீர் எங்களை அரசாளுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய சமாதானத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சந்தோஷத்திற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீர் பெரியவராக இருக்கிற உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர் ராஜா. ஹோரியா ஷீலஹரபா ஷியா கரபரபாத்தினா, நீ நல்லவர் அப்பா. எல்லாவற்றிலும் அவர் பெரியவர். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் மேலானவர். உம்மை பற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. ஆமென். நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் அப்பா. எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. ஆமென். நீரே நீர் மாத்திரமே,
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் ஒருவரே அப்பா எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் சர்வ வல்லவர் அப்பா நீர் சர்வ வல்லவர் ராஜா எல்லாவற்றையும் படைத்தவர் நீரே அப்பா உம்மை உயர்த்துகிறோம் வானத்திலே உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுகிறார்கள் ராஜா வான சேனைகள் சூழ நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுகிறார்கள் அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் ராஜா நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா நீரே எங்கள் ஆத்ம நேசர் அப்பா நீரே எங்கள் ஆத்ம நேசர் நீரே எங்கள் மெய்ப்பராக இருக்கிறீரப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் நீ நல்லவராக இருக்கிறீர் ராஜா என் ஆத்ம நேசரே என்று பாடுவோம் ஆத்மமெய்ப்பனே என்னை தாக்கம் செய்கிறே நீர் காட்டும் பாதையில் என்றும் செல்வேன் உந்தன் குரலை நான் என்றுமே கேட்பேன் நீர் காட்டும் பாதையில் பின் செல்வேன் ஆத்மநேசரே ஆத்மமெய்ப்பனே என்னை தாக்கம் செய்கிறே நீர் காட்டும் பாதையில் என்றும் செல்வேன் உந்தன் குரலை நான் என்றுமே கேட்பேன் நீ காட்டும் பாதையில்
செய்கிறேன். நீர் காட்டும் பாதையில் என்றும் செல்லுவேன். உந்தன் குரலை நான் என்றுமே கேட்பேன். நீர் காட்டும் பாதையில் பின் செல்லுவேன். The shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my guide. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்ம நேசர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீரே எங்கள் பாதை காட்டுகிறவரா இருக்கிறீராச்சா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. நீர் நித்திய வாசியாக இருக்கிறீர், நீர் நித்திய வாசியாக இருக்கிறீராச்சா. நீர் எப்பொழுதும் நித்திய வாசியாக இருக்கிறீரப்பா. எங்களை நித்தியத்திற்கு அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. நித்திய வாசி என்று அவரை பாடுவோமா? நித்திய வாசியும் பரிசுத்தரென்கிற நாமம் உடையவரே. நித்திய வாசியும் பரிசுத்தரென்கிற நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. ஹமே எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். இந்த சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். பாத்திரர் நீர் பாத்திரர். எல்லா மகிமைக்கு நீர் பாத்திரர். பாத்திரர் நீர் பாத்திரர். எல்லா கனத்திற்கு நீர் பாத்திரர். மேலானவர் நீர் மேலானவர். எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். நல்லவர் நீர் பெரியவர். நீர் உன்னதர் நீர் உயர்ந்தவர். நித்திய வாசியும் பரிசுத்தரென்கிற நாமம் உடையவரே. நித்திய வாசியும் பரிசுத்தரென்கிற நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. நீர் ஒருவரே அப்பா. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. எல்லோரும் செல்வோமா? எல்லா நாமத்திலும் ஆமென் நீர் மேலானவர். சர்வ பூமிக்கெல்லாம்
ஆண்டவர் நீரே எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர் சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர் உயர்த்துவோம் சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர் சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர் சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே பரிசுத்தர் நீ பரிசுத்தர் ஆண்டவரே பரிசுத்தர் நீ பரிசுத்தர் பாத்திரர் நீ பாத்திரர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திரர் பாத்திரர் நீ பாத்திரர் எல்லா கனத்துக்கும் நீ பாத்திரர் மேலானவர் நீர் மேலானவர் எல்லா நீர் மேலானவர் நல்லவர் நீர் பெரியவர் நீர் உன்னத நீர் உயர்ந்தவர் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே ஹல்லேலூயா மகத்துவம் உன்னதமான நாமம் உடையவர் அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா நீரே இந்த இடத்துல மகிமைப்பட்டிருக்கிறீர் அப்பா உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்திருக்கிறோம் ராஜா நீர் மிகவும் நல்லவராக இருக்கிறீர் அப்பா நீர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறீர் ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களோடு கூட இப்பொழுது நீர் பேசுவீராக எங்களுக்கான இன்றைய மன்னாவை நீர் தருவீராக நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வீடு திரும்ப நீர் கிருபை செய்வீராக உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீராக எஞ்சி உள்ள ஆராதனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் நீரே உயர்ந்திருப்பீராக நீரே பரிசுத்தரப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் ராஜா உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுகிறோம் உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா எங்களை முற்றிலுமா நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருடைய தசம்பாத்திரோட காணிக்கையும் செலுத்தி விட்டு நம்ம அமரலாம் பாஸ்டர்கள் வந்து நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள் நம் கரங்களை தொட்டி வரவேற்கலாம் Praise the Lord. Hallelujah. Jesus. காலை நேரத்திலும் இந்த மாதத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் ஆராயப் போகிறோம். பரிசுத்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி வெவ்வேறு காரியங்கள் போதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். சில சமயங்களில் சில இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை தவிர மற்ற காரியங்கள் போதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கூடாரத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய வார்த்தை மட்டும் தொனிக்க வேண்டும்.
இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். மனிதர்களுடைய காரியத்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாய் சபைகள் காணப்பட வேண்டும். இந்த காலை நேரத்திலும் ஒரு குறிப்பான ஒரு தலைப்பை எடுத்து இந்த மாதம் முழுவதும் இதை நாம் ஆராயப் போகிறோம். நம்முடைய நிலைமை, நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமை, சபையினுடைய நிலைமை, நாம் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நாம் ரொம்ப பொறுமையாக ஆராயப் போகிறோம். வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படியாய் நாம் செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். எனவே இன்று நாம் ஆரம்பிக்கிற தலைப்பு, நான் பாவத்திற்கு செத்தவன். I am dead to sin. இன்று பாருங்க, கிறிஸ்தவ உலகத்தில் பாவத்தை மறைத்து, இல்லை என்றால் ஒரு சூழ்நிலைக்கு எது முக்கிய காரியமோ அந்த காரியத்தை மறைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் எல்லா ஆசீர்வாத இன்மைக்கும் காரணம், எல்லா சாபத்திற்கும் காரணம், எல்லா விடுதலை இன்மைக்கும், விடுதலை இல்லாததற்கும் காரணம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த பாவத்தை குறித்து பல இடங்களில் வேறு விதமாய், அதாவது ரொம்ப இன்னும் கடினமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவமானது உன்னுடைய வாசற்படியில் படுத்திருக்கிறது என்று சொல்லி ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அதாவது வாசற்படியில் படுத்திருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கதவை தெரியாத திறந்து விட்டோம்னா அந்த பாவம் என்ன பண்ணோம், வீட்டு உள்ள வந்துடும். எனவே இன்று பாவத்தை குறித்து உணர்த்துகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்யும்போது கூட நம்ம உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, அதை வேறு விதமாய் அதற்கு ஒரு முலாம் பூசி அதற்கு ஒரு காரியத்தை சொல்லி அவர்கள் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்து தம்முடைய மகிமையான வெளிச்சத்திற்கு நம்மை வரவழைத்தவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது. அப்போனா கர்த்தருடைய பார்வையில் ரெண்டு காரியம்தான் இருக்குது. ஒன்று இருள், இன்னொன்று வெளிச்சம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த ஒரு இடமும் கிடையாது. ஆனால் உலகத்தில் இந்த கருப்பையும் வெள்ளையையும் சேர்த்து அதில் ஒரு விதமான ஒரு சாம்பல் நிறத்தை உருவாக்குறாங்க இல்லைங்களா? இங்கிலீஷில் அதை வந்து கிரே ஏரியான்னுவாங்க. அதாவது பெயிண்டிங் எடுத்திங்கன்னா ஒரு பிளாக்கையும் ஒயிட்டையும் போட்டு வாட்டர் பெயிண்டில் கலக்கி பாருங்கள், அது எப்படி வரும், ஒரு சாம்பல் கலராக வரும். அதை தான் கிரே ஏரியான்னுவாங்க. உலகத்தில் இன்று என்ன செய்கிறார்கள், பாவத்தை யாருமே பாவம் என்று சொல்லுகிறது இல்லை. பாவத்திற்கு ஏதாவது ஒரு பெயரை சொல்லுகிறார்கள். இல்லைன்னா இது பரவாயில்ல, அதாவது மற்றவர்களை பாதிக்காத வரையிலும் அது பரவாயில்லை என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் இன்று அநேக காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். சபையாய் இந்த நாட்களில் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட ரெண்டு தலைப்பை குறித்து பேச வேண்டும் என்று கர்த்தர் பணித்தார். முதலாவது எதை பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் எனக்கு 1 பேதுரு 2:24 வசனத்தை கொடுத்தார். அதாவது முதல்ல நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக அவர் தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். அப்போ முதல்ல என்ன வருது, பாவம். நம்ம பாவத்துக்கு சாகணும், ஆமேன். அதற்கப்புறம் சுகம் வருது. இந்த ரெண்டு தலைப்பை குறித்து தான் நான் பேச ஆவியானவர் கொஞ்ச நாளாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். ஏன்னா இந்த நாட்களில் நம்ம பேச போகிறது இந்த ஹேண்ட் புக்குன்னு வாங்க, தெரியுங்களா? ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு ஹேண்ட் புக் போடுவாங்க. ஹேண்ட் புக்குனால் ஒரு காரியத்தை இப்படி தான் செய்யணும், இது ஒரு வேளை வருகிற காலங்களில் நமக்கு சபைக்கு ஒரு ஹேண்ட் புக்காக இருக்கணும். அதை என்ன உங்களுக்கு குறிப்பெடுத்து கொள்ளுகிற வழக்கம் இருந்தால் நீங்கள் குறிப்பெடுத்து வைத்து கொள்ளுங்கள். இதை ரெக்கார்ட் பண்ணுவோம். இதை ஒருவேளை ஒரு புஸ்தக வடிவமாக கூட கொஞ்ச நாள் கழித்து நம்ம வெளியிடலாம். ஏனென்றால் இந்த சபைகள் பல காரியத்தை குறித்து அமைதியாய் இருக்கிறபடினால
எது வேண்டுமென்றாலும் சபையில் பரவாயில்லை என்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக சபையை சாத்தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறான். எனவே நாம் வார்த்தையை போதித்து வார்த்தையிலே நாம் கடினமாக என்றால் பிடிவாதமாய் நாம் இல்லை என்றால் நாமும் கூட வழி தப்பி போகப்படுவோம். ஒரு சில காரியத்தை நான் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். மேலை நாடுகளில் இன்று பாருங்க, வளர்ந்து வருகிற குடும்பங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பிள்ளைகளுடைய பிரச்சனை. பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து பெற்றோர் தீர்மானிக்க முடியாது, பிள்ளைகள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமா. அதற்கேற்றபடியாய் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. சட்டங்கள் பாவத்திற்கு ஏற்ற விதமாய் இயற்றப்பட்டிருக்கிறது. சபைகளும், அதாவது விசேஷத்த விதமாய் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆங்கிலிக்கன் சபை என்று சொல்லுகிற சபை இரு பால் உணர்வு, அதாவது இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா, சென்னையில் கூட போன வாரத்தில் ஒரு ப்ரொசிஷன் வச்சாங்க, ரெயின்போ ப்ரொசிஷன் அப்படின்ட்டு அதுக்கு பேர் வச்சாங்க. அதாவது அதில் யார் போனான்னா எல்ஜிபிடி, அதாவது அன்னகர்களாக பிறந்தவர்களும் அன்னகர்களாய் தங்களை பாவித்து கொண்டவர்களும் இரு பாலினத்திற்கும் நாங்கள் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர்களும் சென்னையில் ஒரு ப்ரொசிஷன் போனாங்க. அவங்க இங்கே கூட இடம் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் 2 போஸ்ட் கொடுக்கணும், முனிசிபாலிட்டிஸ் இந்த கார்பரேஷன்ஸில் எங்களுக்கு 2 போஸ்ட் கொடுக்கணும், காவல்துறையில் கூட கொடுக்கணும், ஆட்சியில் கொடுக்கணும், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவைகளெல்லாம் மேலை நாட்டில் இருக்குது. நான் பார்த்துட்டு வந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். இன்று சபையானது கிறிஸ்தவத்தில் இருக்கிற அந்த மெயின்லைன் சர்ச்சுன்னு வாங்க இல்லைங்களா, இங்கிலாண்டில் சர்ச் ஆஃப் கேன்டர்பரின்னு வாங்க, அதுக்குள்ள தான் இன்றைக்கு இருக்கிற பல சபை நிர்வாகங்கள் வருகின்றன. அவங்க இந்த எல்ஜிபிடினா என்னன்னு தெரியுமா? எல்ஜிபிடினா லெஸ்பியன், ஒரே இன சேர்க்கை உடையவர்கள், அப்புறம் ஜீனா கே, அதுவும் ஒரு இணை சேர்க்கை உடையவர்கள், அப்புறம் பைசெக்சுவல், அப்புறம் டீனா டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது அன்னகர்கள். நம்ம ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு வர்றாங்க இல்லைங்களா சில சமயத்தில், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, அது பேர் எல்ஜிபிடி. இது உலகம் எங்கிலும் இருக்குது. இப்போ சபைக்கும் கிறிஸ்தவ குடும்பத்திற்கும் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், பாவம் பாவமாக பார்க்கப்படவில்லை என்றால் அது வந்து எப்படியோ நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபைகளில், நம்முடைய சமுதாயத்தில் வந்துவிடும். ஐரோப்பிய நாடுகளில் இன்று இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, முன்னால் வந்து பாலினம்னு போட்டு ஆண் பெண் என்று போடுவார்கள், இப்போ 3வது வந்து கேப் விட்டுறாங்க. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவங்க தான் அதை ஃபில்அப் பண்ணுமா. அதாவது அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்காக தங்களை அன்னகர்களாக கருதி கொண்டவர்களும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு மாற்றாக இப்பொழுது சாத்தான் என்ன பண்ணுறான், அன்னகர்களாக பிறந்தவர்கள் மட்டும் அல்ல, யார் தங்களை அன்னகர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்களோ அவர்களும் கூட அவர்கள் விரும்பியபடி வாழ்க்கை நடத்த முடியும் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இவைகள் பாவம் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அபாமினேஷன், கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற பொருட்களாய் இவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, மேலை நாட்டில் சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தைய வந்து நீங்கள் வந்து கம்பல் பண்ண முடியாது. 6-7 வயசுக்கு அப்புறம் அது என்ன ஃபீல் பண்ணுதோ அந்த செக்ஸை அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணை போல் அது உணர்ந்தால் அது பெண்ணாக தன்னை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆமென்.
நான் எதை சொல்லுகிறேன் என்றால், பாவத்தை சபையானது கண்டித்து அதற்கேற்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்காதபடியினால இந்த அன்பு, கிருபை என்று சொல்லுகிற இந்த 2 பதங்களையும் ஒருவேளை வேத அறிவு மிக்க பண்டிதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அதை தவறாக அதை மிகைப்படுத்தி இவை எல்லாவற்றையும் சபைக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க. அல்லேலூயா. எனவே இன்று நாம் பார்க்க போகிறது கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவமானது நம்மை எப்பொழுதும் பின்தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்யக்கூடாது? விழாமல் தன்னை காத்து கொள்ள வேண்டும். அப்போ பாவத்துக்கு எதிராக நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆமென். அதை தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ரோமர் 6வது அதிகாரம், யாராவது ஒருவர் 11 to 14 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அடுத்தவர்கள் அதே அதிகாரத்திலிருந்து 20 to 23 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ஆ ஆ ஆ யா ஆ ஆ ஆமென். அடுத்தவர்கள் யாராவது ஒருவர் 20 to 23 வரைக்கும் படிங்க. ஆ ஆ ம் ம் ஆ ஆ ம் ம் ஆமென். இது ஒரு அடிப்படையான போதனை, அடிப்படையான கர்த்தருடைய சத்தியம். அதாவது கிருபை என்கிற வார்த்தை 2 விதமாய் இந்த உலகத்தில் பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. என்ன யோசிக்கிறான் மனுஷன்? பாவம் செஞ்சிடலாம், ஆனாலும் கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணும்? தன்னை மூடிக்கொள்ளும் என்று யோசிக்கிறான். அப்படி கிடையாது. வேதத்தில் கிருபை அப்படி கொடுக்கப்படவே இல்லை. 2 விதமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிருபை செயல்படுகிறது. முதல்ல 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவ்வளவுதான். அதாவது கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது 3வது வசனம் படிங்க தமிழ்ல. 5வது வசனம். யாரது? யாரை குறித்து எழுதுகிறார் பவுல்? அங்க கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார். 6வது வசனம் படிங்க. பாருங்க, என்ன கிருபை கொரிந்து சபைக்கு அளிக்கப்பட்டது? விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த மக்கள், புறஜாதிகளாய் இருந்த மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய ஆசீர்வாதத்தில் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதை பவுல் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறார். ஆமென். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை அவனை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ள அந்த கிருபையானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவன் முதல்ல விசுவாசி ஆகணும். அவன் கர்த்தரை பின்பற்றுகிற விசுவாசி ஆகணும். அதை விட்டுட்டு
அவனை அதை விட்டுடு இதை விட்டுடுன்னா அவன் என்ன பண்ண முடியாதுங்க? எதையும் விட முடியாது. அது ஏன் அவனால் விட முடியாதுன்னு நம்ம பின்னால் பார்ப்போம். முதல் ஸ்டெப், முதல் கிருபையினுடைய முதல் படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி வெளியாகிறது? அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தினுடைய ராஜ்யத்தில் இருந்து அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் உள்ளான மனுஷனிலிருந்து ஒரு மாறுதலோடு அவன் பிறக்கணும். ஆமென். மற்ற எல்லாமே கண் துடைப்பு தான். அல்லேலூயா. என்ன இன்னைக்கு பாஸ்டர் இப்படி சொல்கிறாருன்னு யோசிக்காதீங்க, சத்தியம் அதுதான். நம்ம பல சமயத்தில் என்ன பண்ணுறோம்? குடிக்கிறவங்ககிட்ட போயிட்டு குடியை விட்டுடுன்றோம், அதை விட்டுடு இதை விட்டுடுன்றோம். ஆனால் அவனால் விட முடியாது. அவன் அதை விடணும்னா முதல்ல அவன் எடுக்க வேண்டிய ஸ்டெப் எது? இயேசு கிறிஸ்துவை அவனுடைய உளமாற சொந்த இரட்சகராய் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது முதல் கிருபை. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முதலில் வெளிப்படுகிற கர்த்தருடைய கிருபை அவன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இது கர்த்தருடைய சொந்த கிருபை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிருபை, அந்த கிருபை வெளிப்பட்டபடியினால தான் இன்று நாம் விசுவாசிகளாய் இருக்கிறோம். நம்மள அநேகர் என்னை போன்றவர்கள் ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்திருப்போம். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உண்மை கிறிஸ்தவர்களாய் நம்மை மாற்றி கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தில் பங்கு பெற செய்தது கர்த்தருடைய கிருபை. சொல்லுங்க, கிருபை. கிருபை. நான் விசுவாசியானது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது என்ன பண்ணுது? இதுதான் நம்ம ரோமர் அந்த 22, 23 வாசித்தது. அதான், அதாவது ஒரு மனுஷன் விசுவாசியாய் மாறின பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? அவனுடைய பாவங்கள் அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. ஆமென். அந்த பாவத்தை அவன் விட்டு விடுவதற்கான அந்த பவர் ஆஃப் காட், அந்த தேவனுடைய வல்லமை தான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு அடுத்து கொடுக்கப்படுகிற கிருபை. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில அடுத்து கொடுக்கப்படுகிற கிருபை. ஒரு மனுஷன் இருளில் இருந்த மனுஷன் இப்ப கர்த்தருக்குள்ளாய் வந்த பிறகு அவனுக்கு அப்பதான் தெரிய வருது அவன் செய்த பல காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் என்று சொல்லி. அது வரையில் அவன் என்ன பண்ணி கொண்டிருப்பான்? தான் செய்தது சரி என்று நிரூபித்துக் கொண்டிருப்பான். நான் மற்றவர்களை போல இல்லை என்று சொல்லுவான். நான் அவனை மாதிரி குடிக்கலன்னுவான், நான் அவனை மாதிரி அதா பண்ணன்னுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இன்னும் கர்த்தரிடத்தில் சேரல. கர்த்தரிடத்தில் ஒரு மனுஷன் சேரும் போது தான் அந்த பாவத்தை விட்டு விடுகிற அந்த வல்லமையை கர்த்தர் கிருபையாய் அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த ரோமர் 6 அந்த 20 23 வரை வசனங்கள் அதுதான் சொல்லுகிறது. நம்ம இப்போ கர்த்தருக்குள்ளாக இருக்கிறபடினாலே அந்த கிருபை, அந்த பாவத்தை நாம் விட்டுவிடத்தக்கதாக நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த வசனங்களை நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? ரோமர் 5:20 என்ன சொல்லுகிறது? இரண்டாவது பகுதியை படிப்போமா? I'm talking about Romans 5:20. இல்லை சிஸ்டர், 5:20 the first. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் பெருகின இடத்தில் என்ன பெருகுச்சு? கிருபை அதை விட அதிகமாய் பெருகிறது. ஆமென். ஒரு மனுஷன் கொஞ்சம் பாவம் செஞ்சிருந்தா கொஞ்சம் கிருபை அவனுடைய வாழ்க்கையில் அதோட அதிகமாக இருக்கும். அதிக பாவியாக இருந்தவன் அதிக கிருபை பெறுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாவத்தை விட்டுவிடத்தக்கதான ஒரு வல்லமையை அவன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகள் ஆயின என்று பார்க்கிறோம்.
கர்த்தருடைய பிள்ளைகளை பாவத்தில் வளர்ந்து பாவத்தில் ஊறி போன ஒரு மனுஷன் எப்போ விடுதலை ஆகிறான்? அவன் கர்த்தரிடத்தில் வரும்போது, அவன் கர்த்தரிடத்தில் உண்மையாய் வரும் பொழுது ஒரு பெரிய விடுதலை அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அவன் கர்த்தருக்குள்ளாய் வந்த பிறகு பாவத்தை குறித்து உணர்த்தப்படுகிறான். அவனுடைய பாவங்கள் செக்க செவேரென்று இருந்தாலும் கர்த்தருடைய இரத்தம் அவனை கழுவி சுத்திகரிக்கத்தக்கதாய், அவனை உறைந்த பனியை போல ஒரு வெண்மையான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மகனாக அவனை மாற்ற வல்லமையுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, பாவம் பெருகுச்சுன்னா கிருபை பெருகுதுன்னு. சில பேர் என்ன சொல்றான், அதெல்லாம் பரவாயில்லைங்க, கர்த்தருடைய கிருபையா இருக்கிறாருங்க. அவருடைய கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாவத்தின் பேரில் நீ ஜெயம் எடுக்கத்தக்கதாக. அல்லேலூயா. பாவத்தில் இருந்து கொண்டு கதை பேசுறதுக்கு உனக்கு கிருபை கொடுக்கப்படலை. நீ அழியாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த உலகத்தில் மக்கள் இடத்துல சொல்ல வேண்டியது, நாம் நீ அழிந்து போகாமல் இருக்கிறது தேவனுடைய கிருபை. ஆனால் நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுக்கவில்லை. கர்த்தருடைய கிருபையோ நீ மனம் திரும்பினபடியினாலே உன்னுடைய வாழ்வில் இதுவரை இருந்து வந்த எல்லா பாவத்தினுடைய வல்லமையும் உடைக்கப்பட வேண்டும் என்று. அதுதான் தேவனுடைய கிருபை. அதுதான் அந்த 5:20 ரோமர் சொல்லுகிறது, எங்கு பாவம் பெருகுகிறதோ அங்கு கிருபை பெருகுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து இவள் ரட்சிக்கப்படவே முடியாதவள் என்று நம்ம சொல்லக்கூடாது. அப்படின்னா நம்ம கர்த்தருடைய கிருபையை மறுதலிக்கிறவர்களாய் மாறி போகிறோம். தேவனுடைய கிருபையை நாம் மறுதலிக்கிறவர்களாய் மாறி போகிறோம். கர்த்தருடைய கிருபை எவ்வளவு கடினமான, எவ்வளவு மோசமான ஒரு மனுஷனையும் மனம் திரும்ப வைக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் சுவிசேஷத்தை இன்னும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமா. இப்போ இந்த பாவத்தை குறித்து ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறது? இந்த நம்ம இந்த படித்த இந்த வசனம் ரோமர் 6வது அதிகாரத்தில் அதை அடிப்படையாக வைத்து நான் சொல்லுகிறேன் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் வேணும்னா இந்த பழக்கத்தை உடனே விட்டுடுவேன்வாங்க. கேட்டிருக்கீங்களா? அது என்ன பாவ பழக்கமாக இருந்தாலும் சரி, பாவம் உங்கள் பேரில் ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை உடையது. அல்லேலூயா. சின் இஸ் a ரூலர். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பாவம் ஒரு அதிபதி. பாவம் ஒரு அதிபதி. பாவத்தோடு விளையாட முடியாது. பாவமானது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு எப்படி இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். அப்ப எஜமானன் யார்? பாவம். நிறைய பேர் அதான் சொல்றது, அதாவது நான் விட்டுடுவேன். இல்லை, அந்த பாவம் முதல்ல எதை அடிமைப்படுத்துகிறது தெரியுமா? நம்முடைய சரீரத்தின் மூலமாகத்தான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆமென். பாவத்தினுடைய இந்த வல்லமையை அநேக சமயங்களில் மனுஷன் உணர்கிறது இல்லை. அவன் என்ன யோசிக்கிறான்? இது ஏதோ ஒரு விளையாட்டு பொருள், ஒரு ஃபுட்பால் மாதிரின்னு யோசிக்கிறான். நான் எப்போ வேணுமோ நான் அதை விட்டுடுவேன். அப்படி கிடையாதுங்க. வேதம் சொல்லுகிறது, சின் ஷல் நாட், ஒரு விசுவாசியின் பேரில் பாவத்திற்கு ஆட்சி செய்ய அதிகாரம் இல்லை. அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ நான் என்ன அர்த்தம்? பாவத்திற்கு என்ன வல்லமை இருக்குது? ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அது மேல அந்த பழக்கத்திற்கு மனுஷன் அடிமையாக தான் இருப்பான். ஆமென். என்ன ஒன்றும் புரியாத மாதிரி பார்க்குறீங்களே? நான் சொல்றது கரெக்டா? முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறோம்? கொஞ்சமா. அதை இங்கிலீஷில் சொல்லணும்னா எரன்ஸ். முதல்ல கொஞ்சமா, ஒரு நாள் இப்படி தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் அந்த அந்த இச்சைகள் என்ன பண்ணுது? அந்த காரியங்கள் நம்முடைய சரீரத்தை அப்படியே தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வருது. அதுதான் வேதம் சொல்லுது.
பாவத்தோடு விளையாடாத. பாவம் நீ நினைச்ச நாள் செஞ்சுட்டு நினைக்காத நாள் விட்டுட முடியாது. நீ ஒன்று கிறிஸ்துவுக்கு அடிமையாய் இருப்பாய், இல்லை என்றால் பாவத்திற்கு அடிமையாய் இருப்பாய். ஆமென். பாவத்திற்கு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அடிமைகள் அல்ல. அந்த சத்தியம் நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம், பாவம் ஆட்சி செய்ய வல்லமை உடையது. ஆமென். இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு ஒரு பாவத்திலிருந்து மனம் திரும்பி நீ மன்னிப்பை கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை பாவத்தின் பேரில் ஜெயத்தை எடுக்க நமக்கு கிருபையாய் அது வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற, உன்னுடைய பாவங்கள் செக்க, அதாவது இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன செய்வார்? பஞ்சை போல, இல்லைன்றால் பனியை போல வெள்ளையாக்கி போடுவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதான். அடுத்து பாருங்க, விசுவாசி ஆயிட்டதுக்கு அப்புறம் வேதம் என்ன சொல்லுகிறது? பாவத்திற்கு உங்க பேர்ல என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் அதை சத்தியத்தை நம்புறீங்க? ஆமென். இப்ப பாருங்க, பாவம், விசுவாசி பாவம் செய்ய முடியுமா? முடியும். விசுவாசி பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் உணர்றான். உணராதவங்கிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உணராதவங்கிட்ட போய் பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவான்? என் ஒய்ஃபு தான் காரணம்னுவான். கரெக்டா? அந்த சூழ்நிலை காரணம்னுவான், ஆஃபீஸ் காரணம்னுவான், என் ஃப்ரெண்ட்ஸு காரணம்னுவான். சொல்கிறது புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரு விசுவாசி அப்படி சொன்னான்னா அவன் என்ன சொல்கிறான்? அப்பட்டமான பொய்யை சொல்கிறான். ஏனென்றால் அவன் விசுவாசியாக இருக்கிறபடினால பாவத்திற்கு அவன் பேரில் அதிகாரம் இல்லை. பாவம் வந்து அவனுடைய தெரிந்தெடுப்பாய் மாறிவிடுகிறது. ஆமென். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? It becomes his choice. It is not his ruler. அது அவன் மேல அதிகாரம் செலுத்த முடியாது. ஆனா அவனாக தன்னுடைய தெரிந்தெடுப்பின் மூலமாய் அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமென். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? பாவத்தை விட்டு விலகி ஓடுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. After it becomes a believer, ஒரு மனுஷன் விசுவாசியாய் மாறின பிற்பாடு sin becomes his choice. அதுக்கு முன்னால் அவனுக்கு சாய்ஸ் கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு முன்பதாய் ரெண்டு வழி தெரியுது. ஒரு வழி பாவத்தின் வழி, இன்னொரு வழி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் வழி. அவன் எந்த வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது அவனுடைய தெரிந்தெடுப்பு. அல்லேலூயா. அவனுடைய தெரிந்தெடுப்பு, அவனுடைய தெரிந்தெடுப்பு. எனவே பாவத்தில் விழுந்த கர்த்தருடைய பிள்ளை யார் மேலையும் என்ன பண்ண முடியாது? குற்றம் சொல்லவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அது காரணம் யாரு? அவன்தான். நம்ம பாவத்தில் விழுந்தனா அது காரணம் யாரு? நம்ம தான். ஏன்னா என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றே நம்முடைய வாழ்வில் பாவத்தினுடைய வல்லமை உடைக்கப்பட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பாவத்தின் கீழே இல்லை இப்போ, ஆனா பாவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். ஒரு விசுவாசியாய் நாம் மாறின உடனே பாவத்தினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்டு போகிறது. அந்த விசுவாசத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும். அடுத்து வந்து அந்த அதாவது அது அப்புறமேல் நம்ம சொல்லுவோம் வருகிற வாரத்தில். இந்த வாரத்தில் நான் சொல்ல விரும்புகிறது தான், நீங்கள் உங்களை எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும்? ரோமர் 6:11 என்ன சொல்லுது? பாவத்திற்கு செத்தவர்களாய் மரித்தவர்களாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப யார் எண்ணணும்? கர்த்தரா எண்ணுவாரு. நாம் செய்த பாவத்தை கர்த்தர் மன்னித்து மறந்தார். ஆனா அடுத்த பாவத்தை நம்ம செய்யாது இருக்கணும். நாம் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. மரித்தவர்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா.
ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உயிரோடு இருக்கும்போது மனுஷன் என்ன பண்ணுறான்? டாஸ்மாக் கடையை தேடி போகிறான். கரெக்டா? செத்த பிறகு டாஸ்மாக் கடைக்கு நடுவுலையே கொண்டு போய் அவனை படுக்க வச்சாலும் என்ன பண்ணுவான்? படுத்துக்கினே தான் இருப்பான். கரெக்டா? பாவத்திற்கு மரித்த வாழ்க்கை. ஆமென். ஸோ அப்போ பாவம்னு வரும்போது நமக்குள்ள ஆக்ஷனும் இருக்கக்கூடாது, ரியாக்ஷனும் இருக்கக்கூடாது. கரெக்டா? அல்லேலூயா. அப்போ பாவம், விசுவாசி பாவத்தில் விழுகிறான்னா என்ன அர்த்தம்? அவனுடைய தெரிந்தெடுப்பின் படியாக. சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்னும் பாவத்தில் விழலை, ஆனால் எனக்கு ரொம்ப சோதனையாக இருக்கணும். ஐயோ, படுத்து ஒருத்தர் நீட்டி வச்சிருங்க, அவனுக்கு எது நடந்தாலும் அவனுக்கு சோதனை கிடையாது. கரெக்டாக? மனுஷன் செத்து போயிட்டான்னா அவனுக்கு என்ன சோதனை? சொந்த ஒய்ஃப் முன்னால் விழுந்து அழுதாலும் அவனுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது அவனுக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணிக்கொள்ளுங்கள். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, கன்க்ளூட் யுவர் செல்ஃப். கன்க்ளூட் யுவர் செல்ஃப். யூ ஆர் டெட் டு சின். யூ ஆர் டெட் டு சின். நம்ம வெறும் இந்த ஹேபிட்ஸை மட்டும் நம்ம பார்க்க கூடாதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. சாதாரணமாக சில பேருக்கு கராராக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிடுங்க, அவங்க எத்தனை வார்த்தை பேசுவாங்க? 10 வார்த்தை பேசுவாங்க. யாருங்க அவங்க? விசுவாசிகளா? விசுவாசினா இன்னும் கர்த்தருடைய வைராக்கியத்தோடு பேசுவான். பார்த்துருக்கீங்களா? கேட்டால் கர்த்தருடைய வைராக்கியத்தோடு நான் பேசுகிறேன்னா, பார்த்துருக்கீங்களா? அது என்ன? அது சண்டையில் மூர்க்கம். பைபிள் சொல்லுது மூர்க்கம். கரெக்டா? அது பாவமா பாவம் இல்லையா? பாவம்தான். கடந்த 4 வாரமாக பார்த்துட்டு வரோம். கவலை பாவமா பாவம் இல்லையா? பாவம். அல்லேலூயா. கவலை நம்ம ஏன் படுறோம்? கர்த்தர் இப்படியெல்லாம் செஞ்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படிதானே? அதானே அர்த்தம். we have a better way. கர்த்தர் ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேன்றார் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையை வேற விதமாக நடத்துறாருன்னு சில பேருக்கு ஒரே கவலை. கரெக்டா? அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேர் அது என்னன்னா ஒன்றுமே கிடையாது, அது பெருமை, உள்ளுக்குள்ள பெருமை. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெருமை. ஆனால் தாழ்மைனா என்ன? என்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. கிறிஸ்தவங்களாயிட்டீங்க நிறைய பேர், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் நம்ம நீங்கள் இருக்கிறீங்க. நல்லா பாருங்கள். இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வளர கிறிஸ்துவின் நிமித்தமாய் உங்களுக்கு என்ன வரும்? எதிர்ப்பு வரும். வருதா வரலையா? என்ன பெருசாக நீ கண்டுட்ட? கரெக்டா? கேட்குறாங்களா? நீ என்னத்தை பார்த்த, என்ன பண்ண, எவ்வளோ காரியத்தை உலகம் கேட்குது நம்மக்கிட்ட. கேட்குதா கேட்கலையா? இது கிறிஸ்துவ நிமித்தமாய் நமக்கு எழுகிற உபத்திரவம். நீங்கள் சொன்னதை சொல்லாததா சொல்லுவாங்க. இல்லை அவங்க எதிர்பார்க்கிறத நீங்கள் செய்யலைன்னா, பெரிய கிறிஸ்தவன் சொல்லிக்கிறான், சொல்கிறாங்களா சொல்லையா? இவன் செய்கிறத பாரு, இவன் பேசுகிறத பாரு, சொல்கிறாங்களா சொல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரை எப்படியாவது அவருடைய வாயை எல்லாம் அடைத்து போடும் அப்படின்னு வேதத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் நம்ம கூட்டி கூட்டி கூவி கூவி ஜெபித்தாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க? அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவே மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் போன வழியில் நம்மளும் போகணும். கர்த்தர் இதை தான் சொல்கிறார். எத்தனை பேர் உனக்கு முன்னால் பேசினாலும் சரி, எத்தனை பேருக்கு பின்னால் பேசினாலும் சரி, உன்னை நீதிமானாய் ஆக்குகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதான் கர்த்தருடைய வசனம். அவன் ஏதோ நம்ம எதிர்த்து பேசுகிறவன்லாம் எகிப்தியன் மாதிரி, நம்ம ஏதோ பெரிய பரிசுத்த இஸ்ரவேலர்கள் மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க? ஜெபம் பண்ணக்கூடாது. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? கோபத்தை கர்த்தர்கிட்டே காமிக்கிறோம் நம்ம. கரெக்டா?
ஆண்டவரே, நான் உலகத்தில் இருக்கும் போதே சமாதானமாக தானே இருந்தேன், இப்போ என் தம்பி என்னை பார்த்து திரும்பின்னு போகிறானே. நீ கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுற? கம்ப்ளைண்ட் பண்ணுற. ஆமென், அல்லேலூயா. இதுக்கு முன்னால் எல்லாரோட உறவாக தானே இருந்தோம், இப்போ எங்கே போனாலும் ஒரே பிரிவாக இருக்குதே. உனக்கு அது கோபமாக இருக்கு, அந்த கோபத்தை கர்த்தர்கிட்ட சொல்கிறேன். அது பாவமா பாவம் இல்லையா? பாவம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்போ பாருங்க, ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் அவன் கதை, அவனுடைய வைராக்கியம், அவனுடைய கோபம், அவனுடைய என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க. எது இருந்தாலும் அவன் என்ன பண்ணாதுங்க, அவன் ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டான். ஆமென். வேதம் நம்மளை அப்படி தான் இருக்க சொல்லுது. இந்த பாவமான உலகத்தில் கர்த்தர் நம்மை அப்படித்தான் இருக்க அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. You and me need not react. உலகம் பாவத்தில் இருக்குது. உலகம் இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதியின் கீழே இருக்குது. இந்த உலகம் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்க்க தான் செய்யும். ஆனால் நாமோ நம்மை பாவத்திற்கு செத்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமென். அவனுக்கு நான் பதிலை சொல்லுவேன், அவனை நான் பழி வாங்குவேன், அவனுடைய அழிவை நான் பார்ப்பேன் என்று சொல்லி நம்ம ஒருபோதும் அது ஸ்பிரிச்சுவலைஸ் தயவு செய்து பண்ணாதீங்க. ஆமென். உன்னை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். உன்னுடைய கரத்தை பிடித்த கர்த்தர் உண்மை உள்ளவர். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் உன்னை இந்த எல்லா புயல்களின் வழியாகவும் கர்த்தர் உன்னை வழிநடத்தி கொண்டு செல்வார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்போ இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லி கர்த்தருக்கு எப்போ சொல்லணும் தெரியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு எதிராய் இச்சகம் பேசுகிறவர்கள் அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவங்களை எப்போ அடக்கணும், எப்படி அடக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் பாவம் செய்கிறான், ஆண்டவரே அவன் இப்படி என்ன பேசுறான், அதனால நான் போய் சண்டை போட்டேன்னு சொல்ல முடியாது கர்த்தர்கிட்ட. அல்லேலூயா. முன்னால் பேசுனவன் பேசிட்டு போகிறான், பின்னால் போய் பேசுகிறவன் பேசிட்டு போகிறான். நானும் கர்த்தரிடத்தில் பேசுவேன், அவ்வளோதான். ஆமென். ஏன்னா ஒரு செத்த மனுஷன் முன்னால் போய் நீங்கள் எவ்வளோதான் திட்டி பாருங்க, அவனை அப்படியே தான் படுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம பாவத்திற்கு மரித்தவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, இந்த sin has got many expression. நம்முடைய லாங்குவேஜ், நம்முடைய மதர் டங் இப்போ தேவனுடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தாய்மொழி. ஆமென். இதுக்கு முன்னால பாவம் என்கிறது ஒரு மொழி நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த பாவத்தினுடைய மொழிகள் எவ்வளவு இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு கூட பாருங்க, அந்த பாவத்தினுடைய மொழிகள் இப்போ நம்ம பாக்கெட்லேயே இருக்குது. செல்போனில் நல்லதையும் பார்க்கலாம், கெட்டதையும் பார்க்கலாம். அல்லேலூயா. இட் இஸ் a language of sin. That language is broken in our life. அந்த பாவமானது, அந்த பாவம் என்கிற அந்த மொழி நம்முடைய வாழ்க்கையில் அது உடைக்கப்பட்டு போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தோடு கூட இருந்த தொடர்பு என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணப்பட்டது? உடைக்கப்பட்டு போனது. அல்லேலூயா. இப்பொழுது அதாவது alive unto God, கர்த்தருக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால், கிறிஸ்துவுக்காக நான் ஜீவிக்கிறேன் என்றால், அதாவது பாவத்தோடு எனக்கு இருந்த உறவு அறுபட்டு போய் கிறிஸ்துவோடு கூட எனக்கு ஒரு நீங்காத ஒரு உறவு ஏற்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? வார்த்தை தானே சொல்லுது. நீங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு தான் நீங்கள் பிழைச்சிருக்கிறீங்க, கர்த்தருக்கு தான் நம்ம பிழைச்சிருக்கோம். அதான் இத்தனை வசனம் நான் படிக்க சொன்னது காரணம் அதான். வீட்டில் போய் திருப்பி படிச்சு பாருங்க. அது நம்ம யாருக்காக இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறோம்? கர்த்தருக்காக. அல்லேலூயா. பாவத்திற்கோ உலகத்தில் இருக்கிற பாவத்தின் காரியங்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? மரித்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பொறாமைக்கு இடம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் கவலைக்கு இடம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் லிஸ்ட் அவுட் வேதத்தில் படி இருக்கோ அந்த எந்த காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம லாங்குவேஜ் மாறி போச்சு. இப்போ
ரெண்டாவது உலக போரில் அந்த what do you call spies, உளவு பார்க்கிறவர்கள், ஹிட்லர் என்ன செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்க இங்கிலாந்துல இருந்து அந்த நேச நாடுகள்ல இருந்து உளவு பார்க்கறதுக்காக உளவாளிகள் அனுப்புவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல் லாங்குவேஜ் ஸ்கூல்னுவாங்க. அந்த லாங்குவேஜ் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, அந்த போர் வீரர்களுக்கு அந்த ஜெர்மானிய மொழியை கற்றுக் கொடுப்பார்கள். முதல் ஸ்டேஜ் ஜெர்மானிய மொழியை கற்றுக் கொடுப்பார்கள். அதற்கு பின்பதாக அந்த ஜெர்மான மொழி அந்த ஜெர்மன் லாங்குவேஜை அவங்க பேசணும், எழுத படிக்க பேசணும். மூன்றாவது அவங்க அந்த ஜெர்மன் மொழியில் தான் யோசிக்கணும். அது சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டேஜாக இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது அவனை பிடிக்கும்போது, இல்லைன்னா அவனை அடிக்க யாரா வரும்போது, இல்லை அடிச்சுட்டான் வலியில் மனுஷன் எப்போதும் எப்படி கத்துவான், ஆண் கத்துவானா. லாங்குவேஜ் அவன் மதர் டங்கு தான் வரும். நல்லா கவனிச்சிங்களா, ஐயோ தான் வரும். இங்கிலீஷில் கத்த மாட்டான். பார்த்துருக்கீங்களா? தமிழ்காரனை அடித்து பாருங்கள், எதில் கத்துவான், ஐயோன்னு தான் கத்துவான். கரெக்டா? ஏன்னா அந்த டிஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகும்போது தான் அவனுடைய மதர் டங் வெளியில் வரும். கரெக்டா? அப்போது இங்கிலீஷில் கரெக்டாக கிராமர்லாம் பார்த்து நான் பேசுகிறேன்னான்னு பார்த்தா கத்துவான். சொல்லுங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ பாவத்துக்கு என்ன பண்ணிட்டோம், செத்து போயிட்டோம். நம்முடைய மதர் டங் இப்போ மாறி போச்சு. ஆமென். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. எனவே உலகத்தினுடைய மொழியை கற்றுக்காதீங்க. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மொழியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கற்றுக்கூடாது. ஒரு காலத்தில் அது நம்ம மொழியாக இருந்துச்சு. ஆமென். இப்போ நம்ம டங்கு என்ன போச்சுங்க, நம்முடைய லாங்குவேஜ் என்ன ஆச்சு, நம்முடைய மொழி என்ன ஆச்சு, மாறி போச்சு. ஆமென். அந்த காலத்தில் ஜெர்மனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் அப்படி தான் அவங்கள எப்படி வைப்பாங்கன்னா, திடீர்னு எவனா ஒருத்தன் அவனை டபால்னு அடிப்பான். அவன் எதிர்பார்க்காத சமயத்தில் அவன் இங்கிலீஷில் கத்தனான்னா அவனை திருப்பி லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஜெர்மனில் கத்தனான்னு வச்சுங்க, அப்போ சரி இவன் தேறிட்டான்னு சொல்லி இவனை ஜெர்மன் நாட்டுக்குள்ளே உளவாளி அனுப்புவாங்க, ஹிட்லர் என்ன செய்கிறான்னு பார்க்கறதுக்காக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. அவர் லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம லாங்குவேஜ் தேவனுடைய வார்த்தை தான். நமக்கு சட்டம், நமக்கு கான்ஸ்டியூஷன் கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பாவத்திற்கு செத்தவனாய் உன்னை எண்ணிக்கொள். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிழைக்கிறதை குறித்து 2-3 செய்தி நான் கொடுப்பேன். எனவே இன்று அதோடு நாம் நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்னால் ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. எத்தனை பேர் நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி ஓட்ட உங்களுக்கு தெரியும், ஸ்கூட்டரோ காரோ? பாருங்க, நிறைய கை உயருது இல்லைங்களா? பறக்கும் போதே எனக்கு இது ஓட்ட தெரியும்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? பிறக்கும் போதே கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன் இல்லை இல்லையா? ஒரு நாள் நம்ம கார் ஓட்ட என்ன பண்ணோம், கற்றுக்கிட்டோம். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவர் என்ன சொன்னார், ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டி எடுங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் கியர் போட்டு வண்டி எடுத்தோம். சில பேர் செகண்ட் கியர் போட்டு வண்டி எடுத்தவங்க கூட பாக்கியவான்கள். சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக ரிவர்ஸ் கியர் போட்டிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நான் கற்றுக்கும் போது ரிவர்ஸ் கியரை போட்டு ஒரு அமுக்கு வண்டி முன்னால் போகலன்னுவான். ஆனால் அதுக்கு முன்னால் டிரைவர் என்ன பண்ணுவார், அந்த டிரைவிங் சொல்லி கொடுக்குறவர் அவர் காலில் கிளச்சை பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அது நமக்கு தெரியாது. கரெக்டாக? அப்புறம் பாருங்கள், ஒரு ஸ்டேஜ் வரும். ஒரு வாரம் இல்லை 2 வாரம் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி தானே போட்டோம். என்ன சொல்லுங்கள், எடுத்த உடனே சர்ன்னு ஓட்டிட்டீங்களா காரு? அப்படி எல்லாம் அப்படியே மோதி கீதி ஒரு மாதிரி தான் ஓட்டினீங்க இல்லையா? கரெக்டா? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், கார் ஓட்டும் போது என்னன்னா கதையெல்லாம் பேசுகிறோம். வீட்டில் பேச முடியாத கதையெல்லாம் அப்போ தான் ஆரம்பம். கரெக்டா? இப்போ உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் இப்படியா போடுறோம். ஏன்? நம்ம சரீரம் நம்ம சொல்லி கொடுத்ததை
கற்றுக்குச்சு. இப்போ வேற எதையோ யோசித்துக்கிட்டு வண்டி ஓட்டுறோமா? ஓட்டுறது இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போனா என்ன அர்த்தம்? நம்முடைய சரீரம் நம்ம சொல்கிறத கேட்கும். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சரீரம் கேட்கும். சில காரியங்களை உடனே கேட்கும், சில காரியங்களை கொஞ்ச நாள் கழித்து கேட்க ஆரம்பிக்கும். அப்போ அது கேட்குற வரையிலும் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். வார்த்தை என்ன சொல்லுது? நாம் பாவங்களுக்கு செத்து. ஆமென். இதை நடைமுறையில் சொல்கிறேன் பாருங்க. சில பேர் என்கிட்ட வந்து இந்த பழக்கத்தை விட முடியலன்னா நான் சிம்பிளாக நான் சொல்கிறது, இந்த வசனங்களெல்லாம் குறித்து கொடுத்துட்டு இந்த வசனங்களை ஒரு தடவை படிங்க. படிச்சுட்டு இந்த வசனத்தின்படியே முதல்ல அறிக்கை செய். உன்னுடைய சரீரம் உன்னுடைய வாய் சொல்கிறத முதல்ல கேட்கட்டும். ஆமென். ஒரு நாளைக்கு முதல்ல 3 தடவை நீ அறிக்கை பண்ணு. உன் ஹேபிட் என்னவோ, எப்போ யாருன்னா பேசினா சண்டை வலிக்கிறதே சில பேருக்கு ஹேபிட். அதான் நான் சொல்கிறது, சண்டை வலிக்கிறது. நம்ம தமிழில் நல்லா சொல்கிறாங்க மெட்ராஸில், சண்டை வலிக்கிறது. அப்படின்னா எல்லா சண்டையும் அப்புறம் என்ன பண்ணுதுங்க? வலியை உண்டு பண்ணுது. கரெக்டாக? அதனால தான் சண்டையை வலிக்கிறாங்க. கரெக்டாக? அப்படி தானே? கரெக்டாக தானே சொல்கிறோம்? நான் கரெக்டாக சொல்கிறோமா தப்பாக சொல்கிறோமா? ஆமாம். அப்போது என்ன பண்ணோம் ஆண்டவர்? இந்த சண்டை வலிக்கிற புத்திக்கு நான் எப்படி இருக்கிறேன்? செத்து போயிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, ஒன்றுமே சொல்லாத இருந்தால் கூட ஒரு சேவலை போல் அப்படி சீரிக்கின்னு போகிற நீங்கள், அவன் உங்களை என்ன சொன்னாலும் அமைதியாக வந்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமென். அன்று தாவீதை ஒருத்தன் என்ன சொன்னான்? நாயின்னா. அல்லேலூயா. சிமேயின் ஒருத்தன் அவரை என்ன சொன்னான்? நாயின்னா. நாயின் கூட சில கேவலமான நாயின்னா. சொல்லுங்களா? தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் நம்ம கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்போ முதல்ல பாவத்திற்கு நாம் செத்தவர்களாக இருப்போம். அது பாவத்திற்கு நீ செத்தவனாய் இருக்கிறேன் என்கிறதை முதலாவது உலகத்திற்கு சொல்லுகிறதற்கு முன்பதாக உனக்கு நீயே சொல்லணும். ஆமென். உலகத்தில் இருக்கும்போது பாருங்க, நான் எப்போதுமே சொல்லுகிற ஒரு காரியம், விசுவாசி ஆயிட்டதுக்கப்புறம் வாயில தான் பேசணும். நான் சொல்கிறது வாலிப பிள்ளைகளுக்கு புரியும்னு யோசிக்கிறேன். உலகத்தில் பாவத்தில் இருக்கும்போது எப்படி பேசுகிறோங்க? உடலில் பேசுனாங்க, நடக்கும்போது பேசுனாங்க, கண்ணில் பேசுனாங்க. பேசுகிறாங்களா? பேசலையா உலகத்தில்? கரெக்டாக? பாவத்தில் எப்படி மக்களை சுண்டி இழுக்கிறான் சாத்தான் தெரியல உங்களுக்கு? அப்போது அது எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி இதற்கு நான் செத்தவன் 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 என்று நீங்கள் முதல்ல சொல்ல ஆரம்பிங்க. ஆமென். நான் பாவங்களுக்கு செத்தவன். ஆமென். எப்போதுமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் கவலைப்படுறேன்னு வச்சுங்க, இதற்கு அதாவது இந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாருங்களே, இந்த மருந்தை 3 மாதம் சாப்பிடுங்க, அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 3 முறை இந்த வசனத்தை 6வது அதிகாரம் 11வது வசனம் ரோமரை படிச்சில சத்தமாக படிச்சுட்டு இந்த பழக்கத்திற்கு, இந்த விதமான கவலைப்படுதலுக்கு நான் செத்தவன் சொல்லுங்க. அல்லாட்டி கவலை உங்களை சாவடிச்சிடும். அல்லேலூயா. ஒன்று நம்ம பாவத்திற்கு செத்து இருக்கணும், இல்லைன்னா பாவம் நம்மளை சாவடிச்சிடும். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. பாஸ்டர் சில பேர், எப்படி பாஸ்டர் கவலைப்படாத இருக்க முடியும்? ஆமாம், அது கவலைப்படாத மனுஷனால் இருக்க முடியாது. ஆனால் கவலைப்படாத இருன்னு வேதம் சொல்லுது. ஏன் வேதம் சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் பேரில் வைத்து விடுங்கள். அப்போ எதுக்கு நம்ம கீழ்ப்படியணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சில பேர் பாருங்க, குடும்பத்தில் ஏற்படுகிற இழப்பு பெரிய இழப்பு தான், அது யாராலும் ஈடு செய்ய முடியாது. அன்பானவர்கள் கர்த்தருக்குள்ளாய் கடந்து போயிருப்பாங்க. ஆனால் மனுஷர்களாய் நம்ம துக்கப்படுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதற்கு பிற்பாடு நம்ம அந்த துக்கத்தை விட்டு வெளியில் வரணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே சகல ஆறுதலினுடைய தேவன். அல்லேலூயா.
ஏசாயா 53வது அதிகாரம் 53வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் தாமே நம்முடைய பாவங்களையும் படிங்க, அது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படி. துக்கங்களையும் சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். யாருடைய துக்கத்தை சுமந்தார்? கர்த்தர். கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சுமந்தார். கர்த்தர் என்னுடைய துக்கத்தை சுமந்து இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய தேவையில்லை? ஒரு லெவலுக்கு மேலே நான் கவலைப்பட போறதில்லை. அதுக்கு மேலே நான் கவலைப்பட்டேன்னா, அதுக்கு மேலே நான் துக்கத்தை வச்சிருந்தேன்னா என்ன ஆகும்? அந்த துக்கம் ஒரு நாள் என்ன முழுங்கி போடும். கடினமான உபதேசம் மாதிரி தெரியும், ஆனால் நம்முடைய வாழ்வில் வாழ்வு அடையும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வயசு கழிச்சு ஒரு மரணம் என்று ஏற்படும் பொழுது அது ஒரு பெரிய, இன்னைக்கு கூட என் தந்தையுடைய பிரிவை நான் யோசிக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உடனே என்ன பண்ணணும்? துக்கப்படக்கூடாது, துக்கத்திலிருந்து வெளியில் வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கம் அது ஒரு பாவம் தான். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம அதையே வச்சுக்கிட்டு, சில பேர் பாருங்க அதையே யோசித்துக்கிட்டு அதையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம விட்டு விடணும். ஆமென். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். அப்போ அந்த துக்கத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்? சாவணும். இல்லைன்னா அந்த துக்கம் நம்மளை சாவடிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோமா இன்னைக்கு? ஆமென். நல்லா பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு லைன்ல நிக்கிறோம். அது என்ன லைன்னு தெரியுமா? எஸ், நம்ம எல்லாரும் ஒரு லைன்ல நிக்கிறோம். நம்ம டேர்ன் என்னைக்கு வரோம்னு நமக்கு தெரியாது. அது முன்னால் வருதோ பின்னால் வருதோ கர்த்தருக்கு தெரியும். ஆனால் எல்லாருமே நம்ம ஒரு லைனில் நிற்கிறோம். நிற்கிறோமா நிற்கலையா? எத்தனை பேர் நான் அந்த லைன்லேயே இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆமாம். அந்த லைன் நம்ம டைம் வரும்போது ஒன்று நமக்கு சம்பளம் வேணுமா, இல்லை நமக்கு வெகுமதி வேணுமா? அதை தான் யோசிக்கணும். எதுக்கு சம்பளம் கொடுக்கப்படும்? பாவத்துக்கு சம்பளம் கொடுக்கப்படும். எதுக்கு வெகுமதி கொடுக்கப்படும்? கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம ஜீவிக்கும் போது அந்த நாளில் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இன்று முதற்கொண்டு, அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதற்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய முழு வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றியாக நாம் வாழ வேண்டும் என்றால் பாவத்திற்கு ஒரு முடிவை கட்டணும். அதற்கு கர்த்தர் முடிவை கட்டிவிட்டார். கர்த்தர் கிறிஸ்து என்று சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்று பாவத்தின் வல்லமை அவரோடு கூட அறையப்பட்டு அவர் மரணத்தை ருசித்த பொழுது அது நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போனது. ஆனால் நம்ம பாவத்தோடு விளையாடக்கூடாது. அல்லேலூயா. இதுவரை நம்மை தொடர்ந்து வந்த பாவங்களை நம்ம எப்படி உணரணும்? நல்லா தெரியும். சில பேர் கேரியிங் டேல்ஸ். அது எப்படின்னா, ஏதாவது ஒரு கதையை எடுத்துன்னு போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னா தூக்கம் வராது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்ணாடி முன்னால் நின்று இன்னையிலிருந்து நான் கதையை எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு சொல்கிறவனா இருக்க மாட்டேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறபடி இதற்கு நான் செத்தவன். ஆமென். ஒரு கதையை என்கிட்ட சொன்னாங்கன்னா அது என்னோட முடிஞ்சு போச்சு. திருச்சபையில் பாருங்க, இன்று எவ்வளவு ரூமர்ஸ் இல்லைங்களா? எவ்வளோ வதந்தி. ஒரு மனுஷன் ஊழியக்காரனாக வந்தான்னா அவனை குறித்து இல்லாதது பொல்லாததும் ஜனங்க பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இன்னும் கர்த்தருடைய சபையில் இந்த கோள் சொல்லுகிற வதந்தியை பரப்புகிற ஆவியை கிரியை செய்ய நாம் அனுமதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா.
நீங்களாம் நல்லவங்க, உங்களை குறித்து நான் சொல்லலை. சில பேர் நேரலையில் பார்க்குறாங்க, அவங்கள குறித்தும் சொல்லலை. நான் மற்றவங்க யாரோ குறித்தும் நான் சொல்கிறேன். பாவம் என்று சொல்லுகிற அதற்கு பல விளைவுகள், அதாவது அது பல கை இருக்குது. அது நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் பாவத்தை நமக்கு உணர்த்தும் போது அந்த பாவத்தை அறிக்கை செய்து மீண்டும் அந்த பாவம் நம்ம ஒருவேளை திரும்பி செஞ்சிட்டோம்னா அந்த பாவத்தினுடைய வல்லமை நம்மை விட்டு பரிபூரணமாய் எடுக்கப்படுகிற வரையிலும் நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். வாயை திறந்து சொல்லுங்க, அறிக்கை செய்யணும். இருதயத்தில் நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நீதியாக எண்ணப்படும். அறிக்கை செய்யும் போது விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. when you confess you are delivered. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்களை ட்ரபிள் பண்ணுது அப்படின்னா குறைஞ்சது 3 தடவை ஒரு நாளைக்கு நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்க. நான் இந்த பாவத்திற்கு செத்தவன், ஆமென். நான் இந்த பழக்கத்திற்கு செத்தவன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்களே கண்ணாடி முன்னால் நின்று உங்களை பார்த்து சொல்லுங்க. 3 மாதம் அதை செஞ்சு பாருங்க. முதல் நாள் ரொம்ப டஃப்பாக இருக்கும். 2வது நாள் சாத்தான் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறதையே மறக்க வைக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. 3 மாதம் கழித்து என்னை பார்த்து பாருங்க. அந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் என்னை பாருங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? டோசேஜை டபுள் பண்ணுங்கன்னு. 3 தடவை சொன்னீங்கன்னா எத்தனை தடவை பண்ணுங்கன்னு? 6 தடவை பண்ணுங்க. ஏன்னா இந்த டோசேஜில் சைடு எஃபெக்டே கிடையாது. ஆமீன். ஒரு தடவை இல்லை 3 தடவை பண்ணாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்களுடைய சரீரம் எவ்வளவு நாள் ஒரு காரியத்தை செஞ்சு பழகிடுச்சோ அதை மறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் பிடிவாதமாக நீங்கள் இருக்கணும். ஆமீன். பார்த்து நீங்கள் சொல்லணும், இந்த வழக்கத்திற்கு நான் செத்தவன். ஆமீன். எந்த கடைக்கு கால் போச்சோ அது கொஞ்சம் போகும்போது யோசிக்கும். அப்புறம் அந்த வழியையே அதை மறந்துடும். ஆமீன். மாடுகளை வாங்கும் போது பார்த்துருக்கீங்களா? போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சந்தையில் வாங்குகிற மாடு அது வளர்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு சைடில் சில அவங்க அந்த ஏர் ஓட்டுற சைடு லெஃப்டாக இருந்துச்சுன்னா லெஃப்டாகவே போகும். பார்த்துருக்கீங்களா? அந்த லெஃப்டாகவே போகிற மாடை வாங்கிட்டு இவன் ரைட்டாக ஓட்ட பார்த்தான்னா அது லெஃப்டாகவே தான் போகும். ஆனால் அப்புறம் அதை அடின்னு அடித்து என்ன பண்ணுறான்? ரைட்டுக்கு கொண்டு வரான். அதே மாதிரி தான் நம்ம பாடியும். ஆமீன். அதே தான். வாயை திறந்துட்டு சொல்லுங்கள், திரும்பவும் சொல்லுங்கள், நான் பாவத்திற்கு செத்தவன். அல்லேலூயா. ஐ எம் டெட் டு சின். சொல்லி பாருங்க, பாவத்தினுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் உடைக்கப்படுகிறதா இல்லையா என்று பாருங்க. கவலைப்படுகிறீங்கன்னு வச்சுங்க, நான் என்னுடைய கவலைக்கு செத்தவன் சொல்லி பாருங்க. இயேசுனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் கவலைக்கு செத்தவன். ஆமென். அல்லேலூயா. சொல்லி பாருங்க ஐயா. டேக் 3 months டைம். See, you will not worry. பிரச்சனை மாறி போன்னு நான் சொல்லவே மாட்டேன். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம் செயல்படுமே ஒழிய கவலை செயல்படாது. ஆமென். சாத்தானுக்கே போர் அடிச்சு போயிடும். இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் இவன் பாட்டுக்கு இன்னும் கர்த்தரையே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறான்ட்டு அவன் என்ன பண்ணுவான்? பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. பாவம் எங்கே குடிக்கொண்டிருக்குது? வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம சரீரத்தில் குடிக்கொண்டிருக்குது. ஆமேன். நம்முடைய வாய் அறிக்கை செய்யும் போது நம்முடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் உயிருள்ள மக்களாய் இருக்கிறது மட்டுமல்ல, கிறிஸ்துவோடு கூட நடக்கிற மக்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஆமேன். இந்த செய்தி தொகுப்பு ஒருவேளை 4 வாரம் பத்தலைன்னா கடைசி வாரத்தில் ஒரு சாட்டர்டே சண்டே உங்களை வர சொல்லுவேன் நான். ஆமேன். இந்த செய்தியை முழுமையாக அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். ஆமேன். எழும்பி நிற்போம், கண்களை மூடுவோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணி பிடிப்பாங்க.
ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மிடத்தில் திட்டம் தெளிவுமாய் இந்த மத்தியான வேளையிலே பேசினார். ஒவ்வொரு வாரமும் நாம் கூடி வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் தொடர்ந்து கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதன்படியாக நடக்க நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை பெரிய பாவம் ஒன்றும் நான் செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பாவம் அப்படின்றது அந்த ஒரு வார்த்தையில் எல்லா பாவமும் அடங்கியிருக்கு. கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுப்போம். பாவத்திற்கு செத்தவர்களாக மரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்டதான சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான திராணி நமக்கு உண்டு என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையிலே ஒருவேளை சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் என்றால், ஒருவேளை சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அவன் புகுத்த முயற்சித்தாலும், இந்த வேளையிலே சத்ருவானவனுக்கு நோ என்று சொல்லுகிற அவனை நாம் முற்றுகை போடுகிற நம்முடைய சிந்தனையிலே ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு மக்களாக நம்முடைய சரீரத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நாம் நடத்த, எப்படியா பாஸ்டரையா சொன்னாங்களோ, நான் பாவத்துக்கு செத்து இருக்கிறேன் என்று சொல்லி, நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று சொல்லி, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி நாம் என்னென்ன அறிக்கைகளை நாம் செய்ய வேண்டுமோ அந்த அறிக்கையெல்லாம் நாம் செய்வோம் கர்த்தருடைய வார்த்தையின்படியாக. கர்த்தர் நிச்சயமாக நாம் முற்றிலுமான ஒரு விடுதலையான வாழ்க்கையை நாம் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே இந்த கர்த்தாவே, இயேசுவே மத்தியான வேளையிலும் இந்த வார்த்தைக்காக, இந்த கர்த்தாவே சத்தியத்திற்காக நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. இயேசுவே நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஐயா. இருந்தாலும் தேவனே இயேசுவே இந்த வேளையிலே நீர் கர்த்தாவே கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் தேவனே. இயேசுவே ஒருவேளை கர்த்தாவே இயேசுவே நாங்கள் குடும்பத்திலே ஒருவராக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இயேசுவே கணவனாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவியாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் தேவனே கர்த்தாவே. குடும்பத்தில் இன்னும் அடுத்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஐயா. இந்த வேளையிலும் கர்த்தாவே இயேசுவே அந்த பாவத்தின் வல்லமை மேற்கொள்ளாது என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தேவனே. இயேசுவே பாவத்திற்கு செத்தவர்களாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. இயேசுவே நாங்கள் பாவத்திற்கு செத்திருக்கிறோம் ஐயா தேவனே. பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாம் எல்லா கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் அறிக்கையிடுவோம். ஓ நான் பாவத்திற்கு செத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹோரியா கராலா முந்தே அபாபா பஷஹரா ரகராலா முந்தே அபாபா பாபா ரிகமா மஷஹா கராலா முந்தே அமஷா கராலா ஹராலா தெக்கேரலா புதியா பக்கராலா புதியா ரியா மஷஹரா கராலா முந்தே கராலா கபரா பாபா பாபா பாபா. எல்லா விதமான அடிமைத்தனத்தின் ஆவிகளையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கடிந்து கொண்டு கட்டுகிறோம், அப்பாற்படுத்துகிறோம். ஹுரியா கராலா முந்தே அமஷஹரா ரகராலா முந்தே அபாபா பாபா. இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தை எடுக்கிறோம். ஓ குடிப்பழக்கத்தின் ஆவியே, குடும்பங்களை அழிக்கிற ஆவியே, பொருளாதாரத்தை அழிக்கிற ஆவியே, ஓ சண்டை சச்சரவின் ஆவியே, வெளியே போய் இயேசுவின் நாமத்தினாலே. ரிகமாமா மஷஹரா கராலா புதியா பாபா பக்கரா ரகரா புதியா பக்கரா முந்தே அமஷிகுரா ரகரா புதியா கராலா முந்தே அமஷிகுரா ராபா ரியா மஷகரா ரமஷகரா லஹரா கேரலா முந்தே அம்மா. எல்லா விதமான உறவின் முறைகளிலும் வருகிற எல்லா விதமான அசுத்தங்களும் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹுரிய கராலா முந்தே அமஷிகுரா கராலா முந்தே அம்மா உரிய கராலா முந்தே அபிஷிகுரா ரகரா புதியா பாபா பாபா உரிய கராலா முந்தே அம்மா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊர்த்தி நாம ஜெபிப்போம். ஓ ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ளாக முற்றிலுமான ரட்சிப்பு, ஓ கர்த்தருடைய விடுதலை. உரிய கரா கரா லஹரா தெக்கேரே ரெக்கேரே ரெக்கேரே ரகரா ரகரா முந்தே அபாபா பாபா ஹோரியா கரா ரகரா லஹரா தெக்கேரே லா முந்தே அம்மா ஷிகுரா ரகரா லா முந்தே அபாபா பாபா பாபா
ஓ ரிகமமம எங்களுக்கு விடுதலை வேண்டாயா, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக விடுதலை வேண்டும் தேவனே. இயேசுவே எங்களுடைய அருமையானவருடைய கர்த்தாவே இயேசுவே ரட்சிப்பு வேண்டும் தேவனே. ஓ ரியா கராலா முந்தே அபா பாபா ஷகரா ரகராலா முந்தே அபா பாபா பாபா. சத்ருவானவனே நீ உன் கையை எட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரியா கராலா முந்தே அபா பாபா பாபா பாபா. இயேசுவின் நாமத்தினாலே தேவனே. இயேசுவே நாங்கள் வெற்றி சிறக்கிறோம் ஐயா. இயேசுவே நாங்கள் வெற்றி சிறக்கிறோம் தேவனே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் வெற்றி சிறக்கிறோம் தேவனே. தேவனே கர்த்தாவே, இந்த கர்த்தாவே ஜெபத்தின் பதிலை சாட்சிகளை நாங்கள் கேட்போம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். இந்த கர்த்தாவை செய்தி, இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக இயேசுவே சபைக்குள்ளாக கடந்து வந்ததுக்காக நன்றி ஐயா. இயேசுவே அது தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு இது கர்த்தாவை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். 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 நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் நம்முடைய தேவனை நாம் முகமுகமாய் சந்திக்கும் வரை கூட இருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.